நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவேரி நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், தற்போது வரை எத்தனை வீடுகள் அங்கு பாதிப்படைந்துள்ளது? விவரங்கள். அதாவது நேற்று மாலை மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீராவது நாமக்கல் மாவட்டம் காவிரி கரையோர பகுதிகளான பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் வந்தடைந்தது. இன்று நாமக்கல் மாவட்டத்தில் இந்த தண்ணீர் அதிக அளவு வந்தது காரணத்தினால நாட்டாங்கவுண்டன்புத்தூர், பாவடி தெரு, ஜனதா நகர் ஆகிய பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்குள்ள பொதுமக்கள் அந்த கரையோர மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுபட்ட நிலையில் அந்த பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் தேவையான அத்தியாவசிய பணிகளை வருவாய்த்துறையினர் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை சார்பில் அந்த பகுதிகளில் ஆற்று பகுதிகளில் குளிக்கவோ கரையோர பகுதியில் செல்லவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது சூழ்நிலையில் இந்த பகுதியில் முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை சார்பில் இந்த பகுதியில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரவிக்குமார்.